சாந்தி. அவ்யக்த சமிகை 24 மார்ச் 2025. பாபா சொல்றாங்க, जो प्यूरिटी की पर्सनालिटी से संपन्न रॉयल आत्माएं हैं उन्हें सभ्यता की देवी कहा जाता है. எந்த ஒரு ஆத்மா அந்த பியூரிட்டியினுடைய தூய்மையினுடைய பர்சனாலிட்டியினால் நிரம்பிய ராயல் ஆத்மாவாக இருப்பார்களோ, சோ அந்த பியூரிட்டி அவர்களுடைய ஒவ்வொரு எண்ணத்துல வெளிப்படுது, பேச்சுல வெளிப்படுது, யாரோட சம்பந்தத்துல வராங்க அதுல வெளிப்படுது. சோ அப்படிப்பட்ட ஆத்மாக்களை என்னன்னு சொல்லுவாங்களா, அந்த பண்பாடுகளுடைய தேவி. ஒரு மனிதன் ஒரு ஆள் அப்படின்னா இவங்களை போலதான் இருக்கணும், அந்த ராயல்டி அது ரொம்ப வெளிப்படையாக தெரியும் மற்றும் அது அனைவரையும் கவர்ச்சிக்க கூடியதாக இருக்கும். उनमें क्रोध विकार की इम्प्यूरिटी भी नहीं हो सकती. அதிலும் முக்கியமாக அவர்களிடம் அந்த கோபத்தினுடைய ஒரு அசுத்தம். இன்னைக்கு பாபா என்ன சொல்ல வராரு பாருங்க, கோபம் என்பது ஒரு விதமான அசுத்தம், அது ஆத்மாவினுடைய அழகு அல்ல. எப்படி எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இப்ப இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அங்க வர இடத்துல ஒரு சேர் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு அழுக்கு இருக்கு, அப்ப நம்ம அதை போய் கால் வைப்போமா, வைக்க மாட்டோம். அங்க போய் உட்காருவோமா, உட்கார மாட்டோம். ஐயோ அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு அருவருப்பா நமக்கு இருக்கு. அப்ப பாபா என்ன சொல்றாரு, இந்த கோபம் என்பது கூட ஒரு அசுத்தம். நீங்க அதை உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா முதல்ல நமக்கு நாமே எப்படி இருப்போம், திருப்தியற்ற நிலையில இருப்போம். அதுவும் ஒரு அருவருப்பு தானே. சோ மற்றவங்க நம்மிடம் அதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், அருவருப்பா இருக்கும். அது அவங்க வெளிப்படையா சொல்றாங்களோ இல்லையோ, ஆனால் நம்மிடமிருந்து விலக ஆரம்பிப்பாங்க. அசுத்தத்தை பார்த்தா நம்ம பக்கத்துல போறது இல்லை. அது போல நம்மிடம் கோபத்தினுடைய அம்சம் இருக்கும்னா இந்த அசுத்தம் மற்றவர்களை நம்மிடமிருந்து தூர விலக்கி கொண்டு போய்விடும். क्रोध का सूक्ष्म रूप ईर्ष्या, द्वेष, घृणा भी अगर अंदर में है तो वो भी अग्नि है जो अंदर ही अंदर जलाती है. சரி, கோபம் இல்ல, ஆனா எங்கேயாவது கொஞ்சம் ஒரு வெறுப்பு, யார் பண்றதாவது நமக்கு பிடிக்கல, சோ அவங்க மீது ஒரு துவேஷம், ஒரு பழி போடுறோம், இல்ல எங்கேயாவது ஒரு கம்பேரிசன்னால ஒரு பொறாமை வருது. பாபா என்ன சொல்றாரு, இதெல்லாம் கூட கோபத்தினுடைய அம்சங்கள். கோபம் என்பது வெளிப்படையா தெரிஞ்சிருது. ஆனா இப்ப சொன்ன இந்த பொறாமையோ அல்லது துவேஷமோ அல்லது வெறுப்போ மனதுல இருக்கும், வெளிக்காட்ட மாட்டோம். சோ அழுக்கு உள்ள இருந்தா என்ன, வெளியில இருந்தா என்ன, அழுக்கு அழுக்கு தானே, அசுத்தம் அசுத்தம் தானே. எனவே அது உள்ளுக்குள் நம்மை எரித்து விடுகிறது. बाहर से लाल पीला नहीं होता लेकिन काला होता है. யாரால கோபப்பட்டேன்னு சொல்ல, முகம் பாருங்க செக்க செவேன்னு சவந்து போயிருக்கு அப்படி சொல்றாங்க. முகம் அப்படியே செக்க செவேன்னு ஆகல நமக்கு. ஆனா இந்த சூக்ஷ்மமான அம்சம் இருந்தா கூட அது ஒரு விதமான கருப்பு நிறம் போன்றது. ஒரு பொருளை எரிச்சிட்டுன்னா கருப்பாயிடுது, கருகி போயிடுது. சோ வெளியில எரியல, ஆனா உள்ளுக்குள்ள இது இருக்கு அப்படின்னாலும் இதுவும் ஒரு விதமான அசுத்தம் தான். तो इस कालेपन को समाप्त कर सच्चे और साफ बनो. எனவே பாபா புரிய வைக்கிறாரு, இந்த ஒரு கருப்பான தன்மையை இதை சரி செய்து நீங்கள் உண்மையானவராகவும் மற்றும் தூய்மையானவராகவும் ஆகுங்கள். சச்சே ஒரு சாஃப்ட் கிளீனா இருங்க. உள்ளுக்குள்ள ஒரு விதமான வெறுப்போ துவேஷமோ, யார் மீதோ பகைமை பாராட்டுறது அல்லது பழி போடுறது, இந்த விஷயத்துக்கெல்லாம் பாபா குழந்தைங்க போகவே முடியாது. ஏன்னா நமக்கு பாபா என்ன சொல்லியிருக்கிறாரு, விஸ்வ கல்யாணக்காரி, உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மா. तो अब इस कालेपन को समाप्त कर सच्चे और साफ बनो. எனவே இந்த ஒரு கருப்பான தன்மை, கருப்பான நிலையை முடித்துவிட்டு நீங்கள் உண்மையானவராகவும் மற்றும் சுத்தமானவராகவும் ஆகுங்கள். சோ இந்த கோபத்தினுடைய அம்சம் வம்சம் கூட இல்லாத அளவுக்கு நம்ம சுத்தமாக இருக்கணும். அதுதான் பாபா நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்க. நல்லது.
ஓம் சாந்தி.